ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்க ராணி. உங்கள எத்தனை பேருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காட்டுங்க. உங்களை எத்தனை பேருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதுக்கு இவ்வளவு மினுக்கிட்டு வல? மினிக்கிருக்கனா? கொஞ்சம் தான் மினிக்கிருக்க. இது கொஞ்சம் போல. ஆமா, கொஞ்சம் போல தான் மினிக்கிருக்க. சப்பா சரி, இப்போ எங்க போற? வேறங்க, ஜபா வீட்டுக்கு. எதுக்கு? படிக்க தமிழே, படிக்கணும்ல. ப்ளஸ் 2 எக்ஸாம் வருதுல, படிக்கணும்ல. அதான் ஜபா வீட்டுக்கு படிக்க போறேன். கர்வாபை வீட்டுக்கு. ஜபா வீட்டுக்கு. கர்வாபை வீட்டுக்கு. தமிழே, ஜபா வீட்டுக்கு தமிழே. நான் ஜபா வீட்டுல படிக்கணும். நானும் அவ்வளோ குரூப் ஸ்டடி வச்சிருக்கோம். நீனும் ஜபாலோ. ஆமா, அதுக்கு தான் படிக்க போய்கிட்டு இருக்க. கையில ஒண்ணு இங்கானோ? அது ஏற்கனவே என் வீட்டுல தான் இருக்குது. அப்போ அங்க செட்டில் ஆயிட்ட. ஏதோ. ஆனா உன்னை பார்த்தா படிக்க போன மாதிரி தெரியலையே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ப்ளஸ் 2 எக்ஸாம் வருதுல்ல, நல்லா படிக்கணும். ஆமா, இது என்ன சவரி முடியா? அப்படி சொல்லாத தமிழே. உண்மைதான் சொன்னேன், சவரி முடி தானே அது. ஆமா, அதான் நமக்கு இல்லன்னு தெரியுதுல. வேற எதுக்கு இந்த சவரி முடி? வேற யாருன்னு கேட்க மாட்டாவே யாரும். அதான் சவரி முடின்னு தெரியுமா? வேற எதுக்கு அதை சொல்லிட்டேனா? இருந்தாலும் இத வச்சு பாக்கும்போது நான் கொஞ்சம் அழகா தெரியுதம்ல. நீ படிக்க தான் போற. ஓண்ட போய் கேட்ட மாதிரி நீ எங்க போற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஓ, ஆத்துக்கு தண்ணி அடிக்க போறியோ? புடிச்சிட்டு எங்க போவ? டீச்சர் வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. போறேன். அத்தை டீச்சர் தேவை படிக்க போறியா? சரி, நீ போய் படி. நாங்கெல்லாம் குரூப் ஸ்டடி இங்கே பண்ணிக்கிடுதோம். நான் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போனாதான் எங்க அம்மா டீச்சருக்கே விடுவாங்க. நான் தண்ணி பிடிக்க போறேன், வழி விடு. நீ போ தமிழ், நீ போ. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லை. அந்த கருவேப்பைய கொடுத்து வச்சவன் தான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வரட்டா? கருவேப்பையா கருவேப்பையா பார்ச்சலே தான் கேட்கலாம். சரி, நான் வரேன். ஒரு மார்க்கமா தான் நீ சுத்திக்கிட்டு இருக்க. ஓஹோ, விஷயம் அப்படி போகுதா? வெள்ளை பசு முன்னாடி போகுது, கருப்பு கால பின்னாடியே போகுத. அப்படி போக கூடாத. வண்ணம் அறியாத இவனோ, உள்ளம் திறந்து பேசாத ஊமை இவனோ, காதில் கேட்ட வேதம் நீயே, தெய்வம் தந்த தீபம் நீயே, கையினால் ஏந்தும் காதல் நீதானே, நீ இல்லாமல் கண்ணீர் ஊற்றி போனேன். உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன் நீலா. இவன் சந்தேக பத்திக்கு ஒரு அளவே இல்லையா? ஐயோ, பொத்துட்டாலே போச்சுத. கருப்பு கால பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. பசு மாட்டையும் காலை மாட்டையும் ஒன்ன புடிச்சிட வேண்டியதான். ஏ வடிவு, ஏ பாக்கியோ, ஏ சொர்ணா. உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு நான் போற இடத்துல வந்துட்டு இருக்கீங்க? உங்க சந்தேகத்தை உங்களோட வச்சுக்கிடுங்க, என்கிட்ட வேண்டாம். அப்படியே என்ன சந்தேகப்பட்டதுக்கு நீங்க யாரு? சந்தேகமா? இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கா? இதுக்கு மேலேயே என் பின்னாடியே வந்தீங்க, ஊரை குட்டி நடுத்தர நிப்பாட்டிடுவேன். பயமுத்துற. பயமுத்துல உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே உங்களை என் பின்னாடி போத்த அதுதான் பண்ணுவேன். பண்ணுவா. எனக்கு வேற வேலையே இல்ல. பெரியமா பின்னாடி சுத்தல எனக்கு வேலை பாரு. அந்த தெருவிலே பார்த்தேன், அந்த அண்ணாச்சியோட முக்கிலே பார்த்தேன். இப்போ என்ன இங்க வந்திருக்கீங்க? ஓ, சுப்பிரமணியங்கிறது உங்க தாத்தா தானே? ஏன்? ஓ, அவர் பேர்ல தான் ஊர் இருக்குதோ? உங்க தாத்தா ஊரு உங்க அப்பாக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு. யாருமே இங்க லாந்த கூடாது பாரு. இந்த நக்கல் பச்சல இங்க ஒண்ணு வேண்டாம்.
ஏதோ உன் குடும்பம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வேண்டியவங்கள பார்க்க வந்தேன். உங்களுக்கு வேண்டியவங்க என்ன வயக்காட்டுல இருக்காங்க இல்லனா ஆத்துக்கு போற வழியில இருக்காங்களா இல்ல தெருவுல இருக்காங்களா? நான் உங்களை அங்க என்ன பாத்துக்கிட்டு தான் வரேன். என்னதான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கீங்க? ஆமா, இவ பெரிய அழகி. இவளை நான் ஃபாலோ பண்ணி வந்தேன். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அப்புறம் தான் இருக்கு. நீ சொல்லிட்டாலும் அழகிதான். அதான் நான் அழகு இல்லையே. வேற எதுக்கு என் பின்னாடி வரீங்க? ஊருக்குள்ள ஏகப்பட்ட கிளிகள் இருக்காங்க. போய் பாருங்க. ஆத்துக்கு போற வழியில தான் இருக்காங்க பாருங்க. ஆமா ஆமாவா? இவட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. நான் ஆத்துக்கு போகணும். ஓ, இப்படி வழியை மாச்சுக்கிட்டு நின்னா ஏன் இது மட்டும் தான் வழியா என்ன? ஏன் ஒரு ஏக்கருக்கு வழி இருக்கா? சுத்தி போ. சுத்தி போறவ சுத்தி. சுத்தி போக கறி வலிச்சதுன்னா இங்க ஓடி போ. ஓ அப்படியா? நான் இங்கோடி தான் போவேன். என்ன செய்றீங்கன்னு பார்க்கலாம். போ. இங்க யாரும் ஒண்ணு தடுக்கலையே. இது எங்க அப்பா ஊர்ல இல்லம்மா. நாங்களும் யாருக்கும் தடை போட மாட்டோம். நான் எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. போ போயிருவேன். போ. போயிருவேன். அடச்சி போ. வாய பாரு. அப்புறம் குடத்தை வச்சு இடிச்சிட்டா குடத்தை தலையில போட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. அப்போ இதெல்லாம் பண்ணணும்னு பிளான் போட்டுருக்க. போகும்போது இடிக்கதான் செய்யும். இடிக்கும் ஆளை பார்த்துட்டு இடிக்கும். போ போ. என்ன? நான் எதுலயும் குறைஞ்சு வரல. நான் இங்கோடி தான் போறேன். போ போ. அப்புறம் இடிச்சிட்டே வச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். போன்னு சொன்னேன். போயிருவேன். போன்னு சொன்னேன். அப்பா ஓரளவுக்கு காசு ஆயிட்டேன். ஆஹா, இவ காசு சாப்பிடாத. பாவடையில மீறிடா. அப்பா. இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்லை, முன்ன பின்ன நேர்ந்ததில்லை, மூக்குள்ளி வேர்த்ததில்லை. என்ன முறைக்கிறா? கை எங்க இருக்குது? உள்ள போனேன், பிடிச்சேன். உள்ள வச்சதே நீங்க தானே? ஆமா, என்னாலதான் இவன் விழுந்தா. வேடிக்கினே விழுந்துகிட்டு வீண்டுக்கு நீதான் வந்த. வேடிக்கினே விழுந்த. அப்பதானே அப்படி தாங்கி பிடிப்ப. எனக்கு ஒண்ணு இல்ல. இப்ப நான் எடுத்த நீ விழுவ. உன்னை தொடுறதே பாவம் தான். இருந்தாலும் பொண்ணாச்சேன்னு பிடிச்சேன். எனக்கு தேவைதான். எடுக்க வச்சுட கொடுக்க. எனக்கு வந்து எடுக்க பெரிய இல்ல. இடுப்புல இருந்து கையை எடுங்கன்னு சொன்னேன். என்னடா நடக்குதுங்க? அத்திய கண்ணு வேற வர வர மங்கிட்டே போகுது. கொத்து மதிப்பா தெரியுது. என்னமோ பண்ணுதானே. அத்தி இத கண்ணை முதல்ல சரி பண்ணணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா. கண்ணை சரி பண்ணிட்டு ஒரு அளவு தெரிய மாட்டேங்குது. மரியாதையை இடுப்புல இருந்து கை எடுங்க. எனக்கு இவன் இடுப்புல வைக்கணும் ஆசை பாரு. இடுப்புல இருந்து கை எடுங்கன்னு சொன்னேன். எடுத்தது எனக்கு பிரச்சனை இல்ல. எடுத்தாலும் கீழே விழுவ. பரவாயில்லையா? நான் செத்தாலும் பரவாயில்ல. கை எடுங்க. அப்போ ஒண்ணு யாராலையும் காப்பாற்ற முடியாது. கை எடுங்கன்னு சொன்னேன். போடி. என்ன அடிச்சு எடுத்துட்டு போற? என்ன அடி எடுத்துட்டு போற? இப்படி 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 பிடிக்க மாட்டேன். ஓய் விட்டு 7 ஊருக்கு பேசு. இதயமடி, இதயம் வெளியேறி அலைகின்றதே, காதல் இதுவா? மன்னிச்சுக்கடி காதல் செய் கட்டளைப்படி. என்ன 2 பேரும் எந்திக்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறவ. ஆஹா, நான் இப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்து வரலையே. கண்டுக்காத மாதிரி இருந்துருவான். வாய்க்கு திறந்தா எந்திரிச்சிருவான். அவன் தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு படுத்திருக்காமன்னா இவ என்ன அமைதியா இருக்கா? அப்பா, நான் இருக்க ஊர்ல தான் இதெல்லாம் நடக்கணுமா? வாயை திறந்துடக்கூடாது. அப்பா, இப்போ சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஏன்டா குட்ட குட்ட முடிச்சிட்டு இருக்க? தூங்கு. அப்பதான் வாய் திறக்க மாட்டேன். என்ன ஒன்னும் சொல்லாம இருக்கா? இல்லைன்னா நொய் நொயின்னு இருப்பா. அடிப்பட்டதுல மூளை எதுவும் வேலை செய்யலையா? இல்லைன்னா அவளுக்கு என்ன மாதிரியே நினைக்கிறாளோ? எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது நல்லா இருக்குது. இதை சரியான சந்தர்ப்பம். இன்னும் நெருக்கமா புகுந்த வேண்டியதான். எம்பி சார், எம்பி சார். தங்கம் கிளவி. ஐயோ, நம்மளும் மயக்கத்துல போய் வேண்டியதான்.
இன்னும் இறுக்கி பிடிச்ச வேண்டியதாவில. இன்னும் நெருக்கி பிடிக்க. எம்பி சார், எம்பி சார், உங்க உத்தியோகத்துக்கு இது அழகு இல்ல, சொன்னா கேளுங்க. அம்மா, எனக்கு நெஞ்சு வலியே வருது. இத பார்க்க சக்தி எனக்கு இல்லையே. தங்கம் கருவில எழுப்பி விட்டுருவாளோ? எழுப்பிடக்கூடாது. இப்படியே இருந்துடாடி. உன்னை நான் நெருக்கமா பாப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எம்பி சார், எம்பி சார், அப்ப தெரிஞ்சுதான் கிடைக்கல. இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தது எனக்கு நெஞ்சு வலி வந்துடும். அம்மா, என்ன சந்தோஷமா இருக்கவ இந்த ஊர்ல எல்லாரும். முடியலையே எனக்கு. தவசி மோல, தவசி மோல. தங்கம் கலவி. ஓஹோ, நீ தூங்குமா? நீ தூங்கு, நீ தூங்கு, நீ தூங்கு, நீ தூங்கு. தவசி மோல, தவசி மோல. பாலூட்டும் சங்கு அது தேனூட்டும் இங்கு பாலாரும் தேனாரும் தாலாட்டும் பொழுது. தவசி மோல, நீ தூங்கு, நீ தூங்குமா? நீ தூங்கு. பையா உள்ள மயக்கத்துல கிடக்கான்னு நினைக்க. ஆனா இது என்ன மயக்கம்னு தெரியலையே. கண்ணு திறந்துதான் இருக்குது. ஒரு வேளை அவன் பிடிச்ச புடியல. இல்ல, இவ இருக்க மாட்டாளே. இதுவும் ஒரு வித மயக்கம் தான் போலுக்கு. பரவாயில்ல, இந்த மயக்கம் எனக்கு சாதகமா தான் இருக்குது. என்ன நக்கல் பண்ணிட்டு இங்க வேணா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? அது நம்ம எம்பி சார் தானே. சச்சா, நான் பார்க்கறது கனவா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அத்தி வயக்காட்டுல வச்சா சுத்தி முத்தி அது தங்கங்களே இருக்காளா? போட்டு கொடுத்தால ஊருக்குள்ள. இல்ல இல்ல, இரண்டு நல்லா இருக்கணும். ஐயோ, இப்ப என்ன பண்ண, என்ன பண்ண, என்ன பண்ண, என்ன பண்ண? தங்கங்கிழவி, தங்கங்கிழவி. அங்க பாருடி. அது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ரெண்டத்தையும் பிரிச்சிடலான்னு பார்க்க முடியலையே. எவ்வளவு நேரமா? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா. 1.5 மணி நேரம் ஆயிட்டா? பையா உள்ள, நீ இதுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருப்ப போலுக்கு. வாங்கிட்ட பையா மன கஷ்டத்தை சொன்னேன் பாரு. 1.5 மணி நேரம் தமிழ் இருக்க மாட்டாளே. கிட்ட போய் பாப்போம். அத்தி பைய உள்ள மயக்கத்துல கிடக்கு. என்னட்டி அவளுக்கு ஆச்சுது? தங்க மாட்டி, மயக்கத்துல கிடக்கா. மயக்கத்துல கிடக்காளா? ஆனா கண்ணை கொட்ட கொட்ட முடிச்சு கிடக்காள. சிலவர் தூங்கும் போது கண்ணை திறந்துச்சுட்டே தூங்கல. அப்படிதான் இவ எப்ப மயக்கம் போட்டு விழுந்தாலும் இப்படிதான் கிடப்பா. ஆனா இது ஒரு விதமான மயக்கம் தான். கேட்டியா? சரி, அவதான் மயக்கத்துல கிடக்கான்னா அதை கூட படுத்திருக்காடா அவ. அவரு மயக்கத்துல தான் கிடக்காரா என்னமோ? என்ன மயக்கம்? அது எந்த மயக்கமா தான் நமக்கு என்ன? அவங்க பாட்டுல மயங்கி கிடக்கட்டும், நம்ம பாட்டு ஒரு ஓரமா போவோம். அது எப்படி போக முடியும்? மனசு இருந்தா முடியும். அவங்களா தானா எந்திப்பாங்க. வா. இல்ல, நம்ம எழுப்பிடணும் பத்துக்க. அது நல்லது இல்ல பத்துக்க. எழுப்பி விட்டுட்டு தான் போகணும். என்ன நடந்தது? அவரு வழியில நின்னாரு. இவ இங்க இருந்து போனா. வழிய விடுங்கன்னு சொன்னா இதுன்னா உங்க அப்பா விட்டு விடான்னு அவரு சொன்னாரு. வீம்புக்கு இவ கிராஸ் பண்ணி போனா. அந்த நிக்கார எம்பி. சரி, கிராஸ் பண்ணியா போறேன்னு அவ பாவடையிலேயே ஒரு மிதி. புரிஞ்சு போச்சு. புத்தடீக்கிற 2 பேர் விழுந்ததுல மண்டையில அடிபட்டு போச்சு. அப்படிதானே? ஆனா அவனுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அவ தானே கீழே படுத்திருக்கா. அவருக்கும் பட்டிருக்குமா இருக்கும். அதான் 2 பேர் மயக்கத்துல இருக்காங்க. போவோம் ஊருக்குள்ள வாங்க. இவ குட்டாளி தானே, அப்படிதானே இருக்கும். நான் இவளை எழுப்பாம வர மாட்டேன். நீங்க எழுப்பதுக்கு நானும் விட மாட்டேன். எழுப்ப முடியாது. குடிக்கிற தண்ணியில ஆட்டம் முடிக்க கலந்துருவேன். ஒழுங்க வந்துருங்க. எழுப்பி விட்டுட்டு போக மாட்டி. அப்பதான் விட்டு ஆத்மா சாந்தி அடையும். தங்கம்பாட்டி, நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அப்படின்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிலாம் உங்க வீட்டுல கட்டி கொடுத்தாவளா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமாவா? ஏன் உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு தெரியாது? தெரியாதுடி. தெரியாதா? இது என்ன ஒரு விதமான பதிலா இருக்குது? என்ன பாட்டி சொல்லுதிய? அடி, எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 13 வயசு இருக்க மாட்டி. 13 வயசா? ஆமா, எல்லாரும் கூடி கொண்டு கண்டு விட்டுட்டு போனாவ. அதான் எனக்கு தெரியும். 13 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டு தான் ஒழுக்கத்தை பத்தி பேசிடலாங்க. எங்களை மாதிரி 25 வயசு வரைக்கும் இருந்து பார்த்து அதுக்கப்புறம் ஒழுக்கத்தை பத்தி பேசினா ஏத்துக்கலாம்.
என்னன்னே தெரியாதப்ப கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டு ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களாங்க. நாங்களும் அந்த காலத்துல அப்படி இருந்தோம். எத்தனை அந்த காலத்துல இருந்தியே? 13 வயசுல கல்யாணம் முடிஞ்சு வந்தாச்சு. அது என்ன அந்த காலத்துல என்னமோ 25 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காம இருந்து ஒழுக்கமா வந்து கல்யாணம் முடிச்ச மாதிரியே பேசுறது. ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒழுக்கத்தை சப்பா கண்ணே கட்டிட்டு எனக்கு. நிஜமாவே 13 வயசா? ஆமாட்டி அத்தி. அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிழவிக்கு 40 தாண்டி இருக்காது போலுக்க. அத்தின்னு 40 வருஷம் இதே ஊர்ல இருப்பா போலுக்க. தங்கம் பாட்டி, உங்க நீ பாட்டின்னு சொல்ல தப்பு. நீங்களும் நானும் கிட்டத்தட்ட 20 வருஷம் தான் முன்ன பின்ன இருப்போம்னு நினைக்க. கிட்டத்தட்ட ஒரே தெரியல கம்பூனி நடக்க போறா. அம்மா, நான் எங்க இருக்கேன்? அதான் கண்ணு திறந்துட்டே. நம்ம மயக்க நிலைக்கு போயிட வேண்டியதான். உன்னை யார் இப்பவுமே கண்ணு திறக்க சொன்னா அப்படியே தூங்கிருக்க வேண்டியதுன்னு பரவாயில்ல, அமைக்கிற வேண்டியதான். கொசர் வழியா ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்க. நான் மயக்கத்துல இருக்கேன்ப்பா. எந்திக்க விட்டாதானே எந்தி பண்ணி. கண்டுபிடிச்சிட்டாப்பா. எடி, அவ கை எடுக்க சொல்லிட்டு அவரை எடுக்க சொல்லிட்டி பாப்போம். ஆனா அவரு மயக்கத்துல தானே இருக்காரு. அவரு மயக்கத்துல இல்லட்டி எப்படி சொல்லுவிய? என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னாரே. சேச்சே, அது உங்க பிரமையா இருக்கும். ஐயோ, எனக்கு தலை சுத்துதே. என்னன்னே தெரியல. இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரே தலை சுத்துதா. இல்ல தெரியாம தான் கேக்க. நீ அவளுக்கு ஃப்ரெண்டா என்னன்னு கேக்க. ஏமா, என்ன தலை சுத்துது பாத்தியில. அப்படி இந்த இடத்துக்கு வந்தாலே தலை சுத்துது பத்தியல. எனக்கு தலை சுத்தல. அவிய ரெண்டுத்தையும் எழுப்பி விடு. அம்மா, எனக்கு ரொம்ப தலை சுத்துதே. ஐயோ, கையை எடுங்க. ஐயோ, கால் மாட்டிருக்க. காலைய விடுங்க. காலும் மாட்டிருக்க. அப்ப சரியான புட்டினா நம்மளும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாதான் நம்ம கிட்ட உதவி கேட்க மாட்டா. தங்கங்களையால சத்தியம் உதவி பண்ண முடியாது. மயக்கத்தை போட்ட வேண்டியதா. தமிழே, அவியலும் மயக்கத்துலதான் கிடக்காவ. மயக்கத்துல இருக்காரா? எல்லாமே பையே. தங்கம் பாட்டிக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே மயக்கமா இருந்தது. தங்கம் பாட்டி, மயக்கம் போட்டுருங்க. அவசியமாவல நம்பிராத. பையே, எல்லாம் பையே. இல்ல, சாரும் மயக்கத்துல தான் இருக்காரு. உனக்கு சந்தேகம் வந்தா நான் எழுப்பி பார்க்க பாரு. ராக்கி சார், ராக்கி சார். பாத்தியா, அவிய மயக்கத்துல தான் இருக்காவ. ஐயோ, காலு மாட்டிருக்க. இப்படியே போறதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். உள்ள புகுந்துட வேண்டியதா. அட, என்ன ஒரு காட்சியடா, கண்ணுக்குள்ள நிக்குதடா. அதுல மண்ணலி போடுறதுக்கு தான் தங்கம் பட்டிங்க நிக்காவட்டி. நாம இருக்கும்போதா இவரை எழுப்படி. நான் கீழே மாட்டிக்கிட்டேன்டி. அச்சச்சோ, என்ன ஒரு காட்சியடா. இவள ஒண்ணு கூட்டிட்டாளுங்க. இன்னைக்கு இங்க ஒரு கச்சேரி நடத்தாம விட மாட்டாளுவ. இந்த கச்சேரி நடக்காம இருக்கணும்னா நான் சொர்ணத்தை கூப்பிட்டாதான் உண்டு. சொர்ணா, மீனா. மீனாவா? அவ வேண்டாம். நீங்க சொர்ணத்தை கூப்பிட்டீங்கன்னா நான் மீனாவை கூப்பிடுவேன். நான் ஆதிதாவை கூப்பிடுவேன். ஆத்தி அவளெல்லாம் வந்துட்டா. இது அப்படியே ஒரு ரூம் மாத்திடுவாள். இல்ல, நான் சொர்ணத்தை கூப்பிடல. ஆனா இங்க இது நடக்க கூடாது. டி, ராக்கி சாரும் மயக்கத்துல எட்டி இருக்காவ. ஒரே மயக்கம் டி. பாவு சார். பையே, எல்லாம் பையே. சே, ராக்கி சார் மயக்கத்துல தான் இருக்காரு. என்ன எழுப்பி விடுடி. அச்சச்சோ, நானும் எழுப்பணுமா? சரி இரு, நான் முயற்சி பண்றேன். முயற்சி பண்றியா? நான் தான் உதவி பண்றேன். இரு தமிழே, நான் தான் கட்டாயமா உதவி பண்ணணும். யானை வரும் பெண்ணே, மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி 5 பேர் ஒண்ணு கூட்டிட்டாளுங்க. அதானே, இருள தனித்தனியா பார்க்க முடியாத. இன்னொத்திய காணு. தேவைப்பட்ட வருவா. எட்டி ஆடுறா, எழுப்புடி. அச்சச்சோ, எடி வாங்க. எல்லாருமா சேர்ந்து மறைச்சுக்குவோம். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாட்டி. ஏதோ நம்மளால முடிஞ்சது. நம்ம பார்த்த மாதிரி ஊருக்குள்ள யாராவது பார்த்துட்டா கண்ணு கிண்ணு விழும். அது எதுக்கு சொல்லுங்க? கண்ணு விழுமா? நீங்க பிறந்தவள வந்து வாக்கப்பட்டமில்ல. எனக்கு இது வேணும், இதுக்கு வேலையை வேணும்.
பிறந்த வீடு புகுந்த வீடு வேறு இல்லை, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரமில்லை. அதானே எல்லாவளும் தான் பக்கத்து பக்கத்து வீட பிடிச்சி வச்சிருக்காளுவல, இவ்வளவு ஊரை விட்டு போக மாட்டாளோ போலுக்கு. நான் என்னெல்லாமோ பண்ணி ஊரை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா உங்களை ஊரை விட்டு காலி பண்ண வச்சாதான் நான் இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியும். பிறந்த வீடு புகுந்த வீடு வேறு இல்லை, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரமில்லை. பாவாடை அவிழும் வயதில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ, தாலி கட்ட வந்தவன் அவனே உறவானவன். அப்படின்னா உள்ளூர்ல தான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு தீர்மானத்தோட இருக்கிய? ஆமா தங்க பாட்டி, நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமா இருந்துருவோம். நீங்க குடியிருக்க ஊர்ல நான் இருக்க மாட்டேன் மட்டி. அத்தடி அப்ப நீங்க ஊரை விட்டு காலி பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கேன். ஏன் மட்டி, அங்கதான் ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரல இடத்துல வாக்கப்பட போறமே. நான் பக்கத்து வீடு, நான் 2 வீடு தள்ளிதான். அனச்சப்பா சாலமோன் சாலமோன் அப்படின்னா யாக்கோபா. அத்தி அத்தி இப்பமே யாக்கோபு கிட்ட போய் பத்த வச்ச வேண்டியதா. டி அங்க போய் பத்த வைக்க போறா, செமையா வாங்க போறா. இப்ப எதுக்கிட்டே அந்த குடும்பத்தை எதுக்கிட்ட கோத்து விட்டிய? அந்த குடும்பம் தான் தங்க கிளிக்கு சரிப்பட்டு வரும். அவனுக்கு உன் பேர் எடுத்தாலே பிடிக்காது. இந்த கிளி அங்க போய் பத்த வைக்கும், அவன் ஓட விட்டு அடிக்க போறான். பாத்துக்கிட்டே சாலமோனா? ஆமா சாலமோன் தான். நல்லா தெரியுமா அந்த பையலா? என்ன சந்தேகம் இல்லட்டி, அவன் ஒரு முரட்டு பயிலாச்சும் ஒரு மார்க்கமெல்லாம் அலைவான். அவனுக்கு தான் பொம்பளை பிள்ளைல கண்டாலே ஆவாத. எப்படி எவ்வளவுதான் முரட்டு பயிலா இருந்தாலும் காதலிச்சுக்கிட்ட ஒண்ணு இல்ல பாட்டி. கவுத்துட்டிய வாய்ப்பில்ல. அந்த சாலமன் பையன் மாட்டதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் புல்லட்ல போகும்போதே முறைச்சுக்கிட்டே போவான், எவனும் பாத்துடக்கூடாதுன்னு. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? எனக்கு நம்பிக்கை இல்ல. சொல்லிட்டி அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? உண்மையா இருக்குமா? ஓமையால சொல்லாம அவளுக்கு வெக்கமா இருக்குமா இல்லையா? அது மட்டும் இல்ல, நாளை இப்ப சின்ன தரன்னு சொல்றேன். அவெல்லாம் புருஷன் மேல சொல்ல மாட்டானா உங்களே மாதிரி. நீங்க புருஷன் மேல சொல்ல மாட்டிய, ஆனா புருஷனை தூக்கி போட்டு மிதிப்பிய. அது எட்டி நீ புருஷன் மேல சொல்ல மாட்டியா? அச்சச்சோ, புருஷன் மேல வாயால சொன்னது பாவம் இல்ல. அது அவளுக்கு பிடிக்காத பாட்டி. இவ கொனையறத பார்த்தா உண்மையா இருக்குமா? எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ 2 முத எழுப்பே. எழுப்பதிலே குறியா இருக்கிற தங்கங்கிழவி. எங்க பாரு, புல்லட்ல சாலமன் போறான், சீக்கிரம் போட்டு. இல்ல, நான் யாக்கோபா கொஞ்சம் பார்க்கணும் இருக்கேன், பார்த்துட்டு வரேன். ஆமாமா, நீங்க கட்டாயமா யாக்கோபானாச்ச பார்த்தே ஆகணும். ஆமாடி, பார்த்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். மறுபடியும் கேட்க சாலமன் உண்டா? ஐயோ போங்க பாட்டி, எனக்கு வெக்கமா வருது. எனக்கு வெப்பனா வருதே, வெப்பனாமா வருதே, வெப்பனாமாவா வருது. ஆமாடி, எனக்கு வெப்பனாமா வருது. வரும் வரும். என்ன டீ, தமிழுக்கு எந்திக்கிறதுக்கு மனசு இல்லையா? இல்லன்னா விடு விடு, பையன் உள்ள வீராப்பில் அலைஞ்சதில்ல. இவன் எந்திக்க நினைச்சாலும் அவர் எந்திக்க விட மாட்டாரு. அடி எழுவ மாடுகளா, வந்து ஆளுக்கு ஒரு கை பிடிச்சு தூக்குவி. என்ன பார்த்தா வியாக்கியான மாட்டி பேசிக்கிட்டு இருக்கியா? முத எனக்கு வெப்பனாமா வருது, எடுத்து விடுங்கடி. அச்சச்சோ, நாங்க இத சொல்லல ஒண்ணு மறந்துட்டோம் பாத்தியா? இரு தமிழ் வாரா, நீங்க என்ன காப்பாத்த மாதிரி தெரியல. இல்ல தமிழே, இப்பமே நான் யாக்கோபு வீட்டுக்கு போறேன், போயிட்டு வாரேன். உண்மையிலே சாலமும் உண்டாட்டி? உண்டு உண்டு உண்டு. நான் யாக்கோபானாச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன். உன்னை இவளை எப்பவுமே காப்பாத்த மாட்டேன், நான் தான் உன்னை காப்பாத்த முடியும். என் கைய புடி, என் கைய புடின்னு சொன்னேன், நான் உன்னை காப்பாத்துறேன். ஐயா, எட்டு விரிச்சிட்டானே. தங்கங்களுக்கு பியூஸ் போயிட்டடா. போச்சா, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுறியே. சோடா முத்தா போச்சா, செம உதப்பலுக்கு. ரோசாப்பு மாட பொட்டி ராசா
சுத்தத்தை